மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்று கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க 2 தீர்மானங்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இந்து ராஷ்டிரா கொள்கைகளை திணிப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை பாசிச பாஜக அரசு செய்ய முயல்கிறது. இது பல்வேறு பண்பாடுகளையும் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகளை கொண்ட பல்வேறு மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சியாக இருக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2017 நிதி ஆயோக் இதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தது. 2018 சட்ட ஆணையம், நீங்கள் மத்திய சட்ட ஆணையம் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியது. மத்திய தேர்தல் கமிஷனுடைய தலைவர் சுசில் சந்திரா அவர்கள், நீங்கள் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வந்தால் தாங்கள் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இது திட்டமிட்டு இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு செயலாக கருதப்படுகின்றது. இது ஒரு காலம் நடக்கக்கூடாது. அதற்கு இந்தியாவில் முன்னோடியாக முதலாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் சட்டத்தை மீறாமல் கட்டுப்பாடோடு வாழுகின்ற நாம் மக்கள் தொகையில் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே நமக்கு எக்காரணம் கொண்டும் தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தொகுதிகளை குறைத்து விடாமல் நாம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதற்காக மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானத்தை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க 2 தீர்மானங்களையும், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே குடும்ப அட்டை ஒரே மதம் என்று சொல்லக்கூடியதை நாம் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரித்து வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.